ஹாய், திஸ் இஸ் ரிஷத் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து அமரன். ஸோ அமரன் வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் ஆக்ஷன் ஃபிலிம். ராஜ்குமார் பெரியசாமி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் அண்ட் சாய் பல்லவி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க கூட வந்து ராகுல் போஸ், புவன் அரோரா, லைக் லல்லு, ஸ்ரீகுமார், ஷாம் பிரசாத், ஷாம் மோகன், கீதா கைலாசம் அப்படின்னு ஒரு பெரிய காஸ்டே வந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட பயோகிராஃபி அண்ட் அவங்களோட ஒய்ஃபான இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த படம் வந்து லைக் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கேரக்டர் வந்து சாய் பல்லவி வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவங்க வந்து அசோகா சக்ரா அவார்டு வாங்குறதுக்காக டெல்லி போகிறாங்க. ஸோ அந்த ட்ராவலில் வந்து அவங்களோட லைஃப்பை யோசிக்கிறாங்க. அவங்க அதில் வந்து லைக் மேஜர் முகுந்த் வரதராஜன் எப்படி வந்து லைக் ஆர்மி ஆஃபீஸர் ஆனார் அண்ட் எப்படி வந்து மேஜர் வரைக்கும் வந்தார் அண்ட் அவர் பட்ட கஷ்டங்கள் அண்ட் ஆல்சோ வந்து அவர் எடுத்துக்கொண்ட மிஷின்ஸ் எல்லாமே வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து லைக் வி வுட் நோ லைக் வாட் என்ன லைக் கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வந்து லைக் இந்த படம் லைக் ஆர் லைக் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுமே வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் ஹாவ் லைக் ரிசர்ச் அபவுட் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட லைஃப். அண்ட் ஸோ நம்மளுக்கு வந்து எப்படியும் தெரியும் எப்படி வந்து இந்த படம் முடிய போகுது அப்படின்னு தெரியும். பட் இந்த படம் வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்த்தேன். ஏன்னா லைக் இங்கே வந்து ஆர்மி ஃபிலிம்ஸுக்கு வந்து ஒரு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது ஆர் லைக் ஒரு சில ஸ்ட்ரக்சரில் தான் அது கொண்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி இந்த படம் வந்து கம்ப்ளீட்லி வந்து இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துகிட்டு போனது வந்து பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தேன். அதுதான் வந்து இட் மேக்ஸ் த ஃபிலிம் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு பயோகிராஃபி யூ நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அதுக்குள்ளே எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக முடியுமோ கொண்டு போகணும். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ண விதமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எஸ்பெஷலி வந்து அந்த கேரக்டருக்கு வந்து சாய் பல்லவி போட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன்ஸ் த டீம் குட் ஹவ் டேக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்லி வி நோ அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது சிவகார்த்திகேயனோட எஃபர்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு லிட்ரலி. பட் சாய் பல்லவி வாஸ் எ கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு அவங்க இந்த படத்தை வந்து இந்த படத்தில் அவங்களோட ஆக்டிங் ஷி ஹாஸ் நெயில்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சட்டிலான பர்ஃபார்மன்ஸு, எஸ்பெஷலி வந்து அழுகும் போதெல்லாம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அது கொஞ்சம் ஓவர் டூவாக போகாமல் அது அந்த ஒரு மீட்டர்லே வச்சுருந்தாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தட் மேட் த ஃபிலிம் ஆல்சோ மோர் எமோஷ்னல். நிறையா சீன் சொல்லிக்கிட்டே போகலாம். எஸ்பெஷலி வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஆம்புஷ் சீன்லாம் இருக்குது. ஸோ அந்த ஆம்புஷ் சீனில் இவங்க வந்து ஒரு ஃபோன் கால் அப்போ தான் முகுந்துக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது வந்து அங்கே ஆம்புஷ் நடக்கும்போது இவங்க அழுகிற சீன்லாம் வந்து அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் வந்து அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த டியூரிங் த காலேஜ் டேஸ் அந்த லவ் ஸ்டோரிஸாக இருக்கட்டும் அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அவங்க வந்து அந்த அழுகையை அடக்கிறதா இருக்கட்டும், அந்த எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுற விதம்லாம் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷீ லிட்ரலி கேரிட் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சேம் கோஸ் டு சிவகார்த்திகேயன் ஆல்சோ. சிவகார்த்திகேயனோட இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் இன் இஸ் கெரியர் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஒன் ஆஃப் த ஆக்டிங்கை விட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவர் பயங்கரமாக காமிச்சிருந்தார். காலேஜ் பாயிலிருந்து அவர் எப்படி வந்து ஒரு ஆர்மிக்கு போகிறாரு, அந்த ஆர்மிக்குள்ளேயே வந்து அவர் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்கார். ஸோ கேப்டனாக இருக்கார், அதுக்கப்புறம் மேஜராக இருக்கார். அந்த கேட்டகரிஸே வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டான அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு.
அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆட்டிடியூடும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. லைக் அவர் காலேஜில் இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடு, எஸ்பெஷலி அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கார் அப்படிங்கிறது காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ த சேம் கோஸ் டு லைக் இது லைக் அவங்க வந்து இதில் லைக் அவர் வந்து லைக் ஆர்மிக்குள்ளே போனதுக்கப்புறம் அவரோட ஆட்டிடியூட் எப்படி சேஞ்சஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ அந்த கேப்டன்ஷிப்ஸ் எடுக்கிற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கேரி ஆன் பண்ணிட்டு போனது வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தார் சிவகார்த்திகேயன். பட் சம்ஹவ் ஃபியூ போர்ஷன்ஸில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிட் ஆஃபாக இருந்துச்சு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவர் ஃபோர்ஸ் பண்ணி சில ஆக்டிங் வந்து அவர் கொஞ்சம் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேபி வந்து அது வந்து லைக் போத் எமோஷ்னல் அண்ட் சீரியஸான சீன்ஸ் வந்து மாறி மாறி வரனால அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அந்த கொஞ்சம் ஓவர்டூ பண்ணதோ இல்லை அவர் கொஞ்சம் இந்த படத்தில் தடுமாறினது வந்து அவர் யூஸ்வலாக பண்ணுற போர்ஷன்ஸில் தான். லைக் அவர் அந்த எஸ்பெஷலி அந்த ஃபேமிலி சீன்ஸில் வர போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஹீ ஹேஸ் லைக் நெயில்ட் இட் அஸ் அந்த 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 ஆர்மி பர்சனோட ஒரு 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 வெளிப்பாடு வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து அவர் போட்டிருந்தது வந்து நல்லாவே ஃப்ரேமில் தெரிஞ்சிச்சு. அண்ட் த ஃபிலிம் வாஸ் டெக்னிக்கலி சவுண்ட். சிஹெச் சாயோட சினிமோட்டோகிராஃபி அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா எடுத்திருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு இன்டென்ஸான ஒரு ஜோனில் நடக்கிறனால அந்த இன்டென்ஸான ஜோனில் வந்து முக்கியமாக டெமோகிராஃபி வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து போர்ட்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க காமிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து ட்ரோன் ஷாட்ஸ் மூலயமா ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்தில் வந்து 2 மேஜரான ஆக்ஷன் சீக்வன்சஸுமே வந்து இருட்டில் தான் நடக்குது மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ். ஸோ அதை வந்து எடுத்த விதமும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய க்ளோஸ்ட் போர்ஷன்ஸ்லேயும் நிறைய ஷாட்ஸ் இருந்துச்சு. அதுவுமே வந்து எடுத்த விதம் வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. அண்ட் சேம் கோஸ்ட் எடிட்டிங் ஆல்சோ. எடிட்டிங் வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வந்து நல்லாவே கட் பண்ணி எடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த படம் வந்து முக்கியமாக இந்த அளவுக்கு எலவேட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக். ஸோ அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்துச்சு, சாங்ஸும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து இதில் வந்து ஒரு ரேர் காம்போவை நான் பார்த்தேன். சாய் பல்லவி அண்ட் ஜிவி பிரகாஷ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஆக்டிங்கை வந்து சாய் பல்லவியோட ஆக்டிங்கை பயங்கரமாக எலவேட் பண்ணதே வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இட் வாஸ் அ ரேர் காம்போ விச் ரியலி ஒர்க்ட் அவுட் த்ரூ அவுட் த ஃபிலிம். பட் செகண்ட் ஹாஃபில் சர்டன் போர்ஷன்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆர் லைக் எங்கேயோ கேட்ட மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்துச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு. பட் மற்றபடி இட் வாஸ் ரியலி குட். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறையா லைவ் லொக்கேஷன்ஸில் எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி வந்து மிலிட்ரி ட்ரைனிங் அந்த பண்ணுற இடம்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து போர்ட்ரே பண்ணது கிடையாது ஃபிலிம்ஸில். பட் நிறையா லைவ் லொக்கேஷன்ஸில் எடுத்திருந்தாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் இது வந்து நமக்கு வந்து புதுசாக இருந்திருக்கலாம். பட் பாலிவுட்டில் வந்து நிறையா சீன்ஸ் வந்து இப்போ லைவ் லொக்கேஷன்ஸ்லேயே வந்து பெர்மிஷன் தராங்க. பிகாஸ் அவங்களோட ஆர்மியோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு வந்து ஃபிலிம் வந்து அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஐடியாலஜிக்கலாகவும் இல்லை இதாகவும் இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் லைக் கிவிங் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம் நம்ம. பாலிவுட்டில் நிறையா ஃபிலிம்ஸ் இப்போ ரீசெண்ட்லி வர நிறைய ஆர்மி ஃபிலிம்ஸில் வந்து தே ஆர் டேக்கிங் இன் ரியல் லொக்கேஷன்ஸ். ஸோ அவங்க என்னென்னா ஆர்மி கிட்ட வந்து பெர்மிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறது வந்து த வே தே போர்ட்ரேட் த ஆர்மி லைஃப் வந்து ஒரு ஃபேமிலியோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து போர்ட்ரே பண்ணது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்மி ஃபிலிம்ஸில் வந்து அது வந்து லைக் ஒரு ஆர்மியோட ஃபேமிலியை வந்து ஒரு சும்மா லைக் சில சீன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் ஆக மாட்டாங்க. அது முழுக்க முழுக்க அந்த அந்த ஆர்மி பேஸ் பண்ண ஒரு ஃபிலிமாக போயிடும். பட் இதில் அந்த பேலன்ஸ் பண்ண விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து அந்த அவங்களோட ஒய்ஃபோட பர்ஸ்பெக்டிவில் போகிறனாலையோ என்னமோ
ஃபேமிலிக்கான போர்ஷன்ஸ் வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து அந்த ஃபேமிலி ஒரு ஒரு ஆர்மி ஃபேமிலியில் இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்ஸை வந்து நல்லாவே டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க. எஸ்பெஷலி சேலரி இஷ்யூஸாக இருக்கட்டும், லீவ் இஷ்யூஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சேலரி இஷ்யூஸ் இருக்குது, ஆர் லைக் ஒரு வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போர்ட்ரே பண்ணது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இட் இஸ் சம்திங் லைக் வி டோன்ட் யூஸ்வலி சி அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் வந்து அந்த லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளேயே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விட்டு கொடுத்தாதான் வந்து அது முழுக்கமே வந்து ஒரு விட்டு கொடுக்குற ஒரு லைஃபாகவே அது ட்ராவல் ஆகுது. எஸ்பெஷலி இந்து அவங்களோட லைஃபெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஜஸ்ட் ஆர்மி மேன் சாக்ரிஃபைஸஸ் his family their family also has the same sacrifice அப்படின்னு காமிக்கிறது வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக அதை வந்து பேசினதாக இருக்கட்டும். இதில் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து 2 பேரும் தூங்க மாட்டாங்க. சாய் பல்லவி அவங்க கேரக்டர் வந்து தூங்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து அவர் வீடியோ கால் போட்டு 2 பேர் தூங்குற அந்த சீன் எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அந்த மாதிரியான சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் அவங்க அந்த 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 ஒரு ஆர்மினா இட் இஸ் ஃபீல்டுலேயும் சரி லைக் ஹோம்லேயும் சரி அவ்வளோ சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மைன்யூட்டான திங்ஸில் வந்து காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கும், எஸ்பெஷலி இவங்க வந்து ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு ஜோனில் அவங்க இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காமிச்சது வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ பட் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னமோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து இதில் சாய் பல்லவி போர்ஷன் எடுத்துட்டு லைக் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட லைஃப் போர்ஷன் வந்து பார்த்தா அது வந்து ஒரு செட் பீசஸாக நல்லாவே தெரியுது. அவரோட காலேஜ் லைஃப்பை அவர் எப்படி ஆர்மிக்கு போனார், அவர் ஆர்மியில் எப்படி கேப்டன் ஆனார், மேஜர் ஆனார், அவரோட மிஷன்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரியான செட் பீசஸாகவே நல்லா துண்டாக தெரிஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து ஏதாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு. எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போதே வந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃபே வந்து ஒரு ஹை பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது, ஆர் லைக் ஒரு இன்டென்ஸான ஒரு சீனில் தான் இருக்குது. ஸோ அந்த சீனை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க நிறையா வேஸ் வந்து ஆர் லைக் நிறையா லிபர்ட்டி எடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இவங்க வந்து படத்துலேயே வந்து நிறையா சினிமா லிபர்ட்டி எடுக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இந்த ஸ்க்ரீன் பிளே விஷயங்கள்லையும் நிறையா சினிமா லிபர்ட்டி எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கல. ஸோ அந்த ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும்னு பார்த்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் இந்த இஷ்யூ வந்து ரொம்பவே இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து இவங்க சினிமா லிபர்ட்டி அப்படின்னு எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எஸ்பெஷலி வந்து ஃபஸ்ட் சீன்லேயே வந்து இது வந்து ஒரு லைக் அந்த ஒரு ப்ராங்க் மாதிரியான ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியாவில் அது நடக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இவங்களுக்கு கமர்ஷியலைஸ்ட் பண்ணுங்கிற இடத்துல வந்து நிறையா இடத்துல கமர்ஷியலைஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆம்புஷ் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து சினிமா பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அதுவும் எஸ்பெஷலி ஒரு சில ஆக்டர்ஸ் பற்றி மட்டும் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான ஒரு சில சீனாக இருக்கட்டும், அண்ட் எஸ்பெஷலி அந்த மிலிட்டன்ஸை போர்ட்ரே பண்ணுறதையா இருக்கட்டும், இல்லை காஷ்மீரிஸை போர்ட்ரே பண்ணுறதா இருக்கட்டும், அதுலலாலுமே வந்து நிறைய சினிமா லிபர்ட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எஸ்பெஷலி வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஆர்மி ஃபிலிமாக இல்லை அப்படின்னு சொன்னேன். பட் அட் த சேம் டைம் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்துருச்சு. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அந்த ஆம்புஷ் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே சந்தோஷமாக உட்காந்துட்டு
உட்காந்துட்டு பேசுகிற ஒரு சீனாக இருக்கட்டும், அது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்ரஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்து எடுத்தோடனே அந்த ஆர்மி பேஸ், அந்த ராஷ்ட்ரியா ரைஃபிள் அந்த பேஸை வந்து அவங்க காமிக்கிறாங்க. அந்த பேஸை காமிக்கும் போது ஒரு கேரக்டரையும் காமிக்கும் போது ஒரு முஸ்லீம், அவங்க டீமில் வந்து ஒரு 2 முஸ்லிம்ஸ் இருக்காங்க. அந்த கேரக்டர் மட்டும் வந்து ஒரு ப்ரே பண்ணுற மாதிரியான காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கேரக்டரை நீங்கள் அப்படி தான் போர்ட்ரே பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. இன்னும் அது ஏன்னா அது நிறையா படத்தில் அதை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களும் வந்து காலையில் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே போர்ட்ரே பண்ணுற மாதிரி அவங்களே காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த படத்துலையும் வந்து அது நிஜமாவே நடந்த ஈவெண்ட்டாக இருந்தால் ஓகே. பட் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து நான் இதுக்கு முன்னாடி பாலிவுட் ஃபிலிம்ஸ்லேயும் நிறையா பார்த்தனால இதுலேயும் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருந்துச்சு. அதாவது இவங்க பேஸ்லேயே வந்து ஒரு முஸ்லீம் மேன் இருப்பார், ஆர்மி மேன் இருப்பார். ஸோ அவரை வந்து தீவிரவாதிங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவர் லைக் அந்த மிலிட்டன்ட் குரூப் பிடிச்சிட்டு போயிடும். ஸோ அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு இவங்க போவாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 to 7 இயர்ஸாக வர மிலிட்ரி ஃபிலிம்ஸில் இது ஒரு சீனாவே வந்து தனியாக வச்சிடுறாங்க. ஸோ இது வந்து ரியலாக நடந்துருந்துச்சு அப்படின்னா ஓகே. பட் இது சில காரணங்களுக்காக பட்டிருந்துச்சு அப்படின்னா இட் ஃபீல்ஸ் ரெப்பிட்டேட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் வந்து பொலிட்டிக்கலி நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரைட்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து த வே தே போர்ட்ரேட் காஷ்மீரிஸ் அகெயின், இட் வாஸ் வெரி ஸ்டீரியோடிபிக்கல். ஏன்னா வந்து நம்ம பல வருஷங்களாக பார்க்குற படங்களில் எப்படி அவங்கள போர்ட்ரே பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம காஷ்மீர் அவங்களோட ப்ராப்ளம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம 1800s பேச வேண்டியதாக இருக்கும். ஒன்றா நீங்கள் வந்து அதை வந்து முழுசாக காமிக்கணும், இல்லைன்னா அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் காமிக்காமல் அங்கே இருக்கிற மிலிட்டன்ட் குரூப்ஸ் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அதை மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம். ஏன்னா இதில் வந்து சும்மா வந்து அதோட ஹிண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் காமிச்சிட்டு அது வந்து ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக பார்த்த விஷயம் வந்து இந்த ஸ்டோன் பெல்ட்டிங் பண்ணுவாங்க அங்கே. ஸோ ஸ்டோன் பெல்ட்டிங்கிறது வந்து அங்கே வந்து ரொம்ப யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அண்ட் ஆல்சோ அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பாலிட்டிக்ஸ் இருக்குது. அதை வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டெரரிசம் ரேஞ்சுக்கு வந்து காமிச்சாங்க. அண்ட் ஆல்சோ அதை ரிப்பீட்டேட்டிவாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கான முக்கியமான விஷயம், அந்த ஸ்டோன் பெல்ட்டிங் நடக்கிறதுக்கான முக்கியமான விஷயமே வந்து அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கான இருக்கிற அவங்களுக்கான ஒரு மேக்சிமமான ஆயுதம் அந்த ஸ்டோனு தான், அந்த கல் தான். இது வந்து அருந்ததி ராய் அவங்களோட புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்து காஷ்மீரிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் தேவையில்லை, பாகிஸ்தானும் தேவையில்லை, காஷ்மீரிஸ் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அவங்க வந்து நிறையா இந்தியன் ஆர்மி மூலயமா நிறைய அடக்குமுறை அவங்க வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ அதை எதிர்க்கிறதுக்காக இருக்கிற ஒரே ஆயுதம் அவங்களுக்கு அந்த கல் தான். ஸோ அதை தான் வந்து அவங்க இதில் வந்து அதை போர்ட்ரே பண்ண விதம் வந்து ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட யாரோட ஒரு சென்டரோட வாய்ஸாக இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள், ஸோ எஸ்பெஷலி வந்து இந்த படத்தில் கொல்ற சீன்ஸு ரொம்ப 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 யதார்த்தமாக அதை ஒரு என்டோர்ஸ் பண்ணுற மாதிரியும் அதை வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி தான் அதில் காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து லீட் ரோலான முகுந்த் அவர் கொல்ற சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அசால்ட்டாக கொண்டுட்டு அவர் வாட்டுக்கு கடந்து போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதாக காமிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு.
ஏன்னா வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவர் ஒரு ஒரு அந்த பார்டரில் வந்து இவர் ஒரு வாட்சராக இருக்கார். ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து ஒரு 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 மர்டர், அவர் கூட வேலை செஞ்ச ஒருத்தரோட மர்டரே பார்க்கும்போது அவர் எந்த வகையான ஒரு 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 ஃபீலிங்ஸையோ ஒரு ரேஜ் அண்ட் ஆங்கர் மட்டும்தான் காமிக்கிறாங்க வழிய, மறுபடியும் போர்ட்ரே பண்ணுறாங்க வழிய ஒரு ஆர்மி மேன் மூலிமா. மற்றபடி எதுவுமே அவங்க மறுபடியும் சினிமாவில் பண்ணுற பெரிய தப்பு அதுதான் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்து அதில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, வி ஆர் லுக்கிங் அட் அன் ஆர்மி ஒரு ஆர்மி பீப்புளே வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு போர்ட்ரேக்கு அது வந்துடுது. அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற ஒரு போர்ட்ரேக் கொண்டு, அஃப்கோர்ஸ் தே ஆர் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், பட் மென்டலி அவங்க ஸ்ட்ராங்காக இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போகிறதே கிடையாது. ஸோ இந்த படத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேஜரோட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 ஆங்கர் ஆர் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ரேஜோட தான் இருக்கிறாரு. எஸ்பெஷலி வென் அஃப்கோர்ஸ் அந்த ஆப்போசிட்டில் போகும்போது அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னே வச்சுக்கலானாலும், அந்தந்த ஃபேமிலியில் இருக்கும்போது அந்த ஃபேமிலியில் அவர் வந்து கிட்டத்தட்ட அவரோட லீவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் தான் அவரோட ஃபேமிலியை பார்க்குறாரும் போது அந்த இடத்துல கூட அவர் ஃபீல் பண்ணுறதை வந்து காமிக்கவே மாட்டேறாங்க. ஒரு ஆர்மி மேனோட ஒரு ஃபீலிங்கை வந்து காமிக்கவே மாட்டேறாங்க. இந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபேமிலியோட ஃபீலிங்ஸை காமிச்சாங்களோ ஆர்மி மேனோட ஃபீலிங்ஸையும் அவங்க காமிக்கணும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஃபிலிம்ஸில் வந்து இருக்கிற பெரிய சிக்கல்னு நான் நினைக்கிறேன். நம்ம அந்த ஒரு மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே போகிறது கிடையாது. அதை வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ணி நீங்கள் காமிக்க தேவையில்லை. அவர் ரொம்ப அஃப்கோர்ஸ் நம்ம ஆர்மியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் காமிக்கணும் அப்படின்னு அந்தந்த கண்ட்ரி எதிர்பார்க்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து லைக் அட்லீஸ்ட் வந்து ஒரு 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 ஃபியூ சீன்ஸ் ஆர் லைக் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது அந்த ஒரு அந்த யூனிஃபார்முக்குள்ளேயும் ஒரு மனுஷன்தான் இருக்கான் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. இது ஏன் வந்து ரொம்ப நம்ம இதுக்கப்புறம் வர ஆர்மி ஃபிலிம்ஸ்லையாவது இதை வந்து ஏன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, லைக் பிட்வீன் 2010 and 2019 லைக் மோர் தென் லைக் 1100 இந்தியன் டிஃபென்ஸ் பர்சனல்ஸ் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து இந்த past 5 years we have registered 730 such cases, like suicide cases, especially on the CAPF, CRPF, BSF, NSG, ஈவன் இந்த மாதிரியான ஆர்மிக்குள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் சூசைட்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அட்லீஸ்ட் அட்ரஸ் பண்ணுற வரைக்கும் இதை வந்து ரொம்ப அசால்ட்டாக கடந்து போயிடுறோம். அஃப்கோர்ஸ் அந்த இந்தியன் அவங்க அந்த ஆர்மி அந்த பர்சனை வந்து அந்த ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. லைக் ஒரு டஃப்பான ஒரு டெரெயினுக்கு தான் ட்ரெயின் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து அட்லீஸ்ட் ஒரு கான்வர்சேஷனாவது வந்து வி ஹாவ் டு ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் தியர் மென்டல் ஹெல்த். அதுதான் வந்து the best thing we are going to give to our army people அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ஒன்றா வந்து சினிமா பேச ஆரம்பிக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து அஃபிஷியல்ஸ் பேச ஆரம்பிக்கணும். ரெண்டில் யாராவது ஒருத்தங்க வந்து அந்த கான்வர்சேஷன் கொண்டு வரணும். ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, லைக் இந்த படத்துலையும் அந்த முகுந்த் அவரோட கேரக்டர் வந்து அந்த மாதிரியான ஒரு ரிஜிடான கேரக்டராக தான் காமிச்சிருக்கான். அஃப்கோர்ஸ் அவர் வந்து லைக் லீடர்ஷிப்பாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். அவர் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறாரு, எல்லாமே அதை காமிக்கும் போது இந்த போர்ஷனையும் வந்து காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இதுலேயும் வந்து லைக் இதில் வந்து பிக்கஸ்ட் வீக் பாயிண்ட் அப்படின்னா இந்த படத்தில் வர 2 வில்லன்ஸ் தான். 2 மிலிட்டன் குரூப்ஸ் ரெண்டு மிலிட்டன்ஸை காமிக்கிறாங்க. ஸோ அந்த மிலிட்டன்ஸை வந்து ஏன்னா ஒரு யூஸ்வலான ஒரு தமிழ் சினிமாவில் வர ஒரு வில்லன் ரோல் அப்படிங்கிற மாதிரியே தான் இருந்துச்சு.
அவங்களுக்கான எந்த ஒரு பேக் ஸ்டோரி கிடையாது. அவங்க என்ன மாதிரியான ஆட்கள் அப்படின்னு கிடையாது. அவங்க என்ன மாதிரியான ஆட்கள்னு காமிக்கிறாங்க. பட் அவங்க ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, அந்த இதுக்குள்ளெல்லாம் போகிறதே கிடையாது. அவங்க என்ன மாதிரியான பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்க, ஆர் எந்த சிச்சுவேஷனில் வந்து அவங்க அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போனாங்க, யார் கொண்டு போனாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறதே கிடையாது. அண்ட் அவங்களுக்கு வைக்கிற டைலாக்குமே வந்து ஒன்றா வந்து லைக் இந்தியன் ஆர்மியை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் இருக்குது. அவங்க ட்ரெயின் பண்ணுறது ஒரு அவங்க யாராவது கிட்ட பேசுகிறதோ அந்த மாதிரியான ஒரு டைலாக் ஃப்ரேம்குள்ளேயே தான் அவங்கள வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள நேச்சுரலி வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது வந்து அவங்கள கொல்றது தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினப்புக்கு தான் வந்து அந்த டைலாக்ஸ் எல்லாம் கொண்டு போகுது. அண்ட் இந்த படத்தில் நான் முன்னாடியே ஸ்டோன் பெல்ட்டிங் எப்படி சொன்னேனோ, இன்னொரு விஷயம் ஆசாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப ஆசாதி அப்படின்னா ஃப்ரீடம், அந்த ஃப்ரீடம் வந்து அந்த மக்கள் கேட்குறாங்க. பட் இந்த படத்தில் வந்து அதை போர்ட்ரே பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக தெரிஞ்சு. ஏன்னா ஆசாதி அப்படிங்கிற இனி ஒரு நார்மலான ஒரு பர்சன் ஆசாதி அப்படின்னு யாராவது ஒரு டெல்லியிலையோ இல்லை எங்கேயோ ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு முழக்கம் போட்டாலோ அவங்களையும் வந்து டெரரிஸ்ட் குரூப்பாக ஆர் லைக் ஒரு மிலிட்டன்ட் குரூப்பாக பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து இந்த படம் வந்து கொண்டு வந்துடுது. அந்த அளவுக்கு தான் வந்து அந்த வார்த்தையவே ஆர் அந்த வார்த்தையை வந்து இந்த படத்தில் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்டீரியராக போக கிடையாது, சும்மா மேலோட்டமாக போயிடுறாங்க. அதில் ஒன்று வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக பார்த்தது வந்து இந்த ஹாஃப் விடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரியான படங்களில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த பேசுகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து கம்ப்ளீட்டாக பேசணும், இல்லை அந்த விஷயத்த நீங்கள் வந்து பேசாமல் போயிடலாம். ஸோ இந்த படத்தில் ஹாஃப் விடோஸ் பற்றி பேசுகிறாங்க. ஹாஃப் விடோஸை வந்து ரொம்ப அதுக்கான அவங்க கொடுக்குற டைலாக் டைமிங்கே வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ். அந்த 10 to 15 செகண்ட்ஸில் வந்து அவசரமாக வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தராங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க காஷ்மீரிஸை வந்து போர்ட்ரேவே பண்ணுறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்தில் 2 types ஆஃப் காஷ்மீரிஸ் காமிக்கிறாங்க. ஒன்று வந்து ஒரு ரெபல் குரூப்பில் ஒரு மிலிட்டன்ட் குரூப்பில் இருக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து காமிக்கிறாங்க. இன்னொரு காஷ்மீரிஸ் வந்து ஒரு ஃப்ரீயான காஷ்மீரிஸ் இருக்கணும்னு நினைப்பாங்கள்ல. ஸோ அவங்களோட டைலாக்ஸுமே இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவங்க மிஞ்சி போனால் ஐ ஹோப் திஸ் சிச்சுவேஷன் வில் கெட் சார்ட்டட், ஐ ஹோப் வி வில் ஹாவ் அ பெட்டர் ஃபியூச்சர், ஐ ஹோப் திஸ் பிளேஸ் வில் பி வெரி குட் அண்ட் பீஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக் மூலியமாக தான் இருக்குது வெளியே. ரியாலிட்டி வந்து ரொம்பவே வேறு. ஸோ நம்ம நியூஸ் பார்த்தாலே ரீசெண்ட்லி நடந்த ஒரு நியூஸே வந்து ரொம்ப அபத்தமான விஷயங்கள்லாம் நிறையா நடந்துக்கிட்டு தான், இன்னுமே நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னுமே வந்து ஃபிலிம்ஸ்லேயும் வந்து அதை வந்து ரொம்ப நம்ம என்ன சொல்கிறது, அங்கே வந்து சிச்சுவேஷன் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது, ஆர் லைக் நம்ம சைடில் இருந்து நார்மலாக இருக்குது, அவங்க சைடு தான் வந்து ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான காமிக்கிறதே வந்து ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஏன்னா லைக் இந்தியன் ஆர்மி பண்ண க்ரைம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஜாஸ்தி அங்கேயும். அதெல்லாம் வந்து நம்ம பேசவும் போகிறது கிடையாது, ஆர் லைக் அதை பற்றி நம்ம ஃபிலிமும் எடுக்க போகிறது கிடையாது. பட் அட்லீஸ்ட் வந்து அவங்க சைடு இருக்கிற பிரச்சனையாவது வந்து நம்ம அட்லீஸ்ட் அட்ரஸாவது பண்ணலாம் வழியே. இப்போ அதுவும் கிடையாது, இப்போ அதுவும் நம்ம பண்ணுறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 10 years வர ஒரு ஃபிலிம்ஸ்லலாம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு படமும் அட்ரஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு முன்னாடியாவது நிறையா படங்களில் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக ட்ரையாவது பண்ணோம், ஒரு நிறைய படம் அட்ரஸும் பண்ணியிருக்கு. இதில் இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னென்னா, காஷ்மீரிஸை வந்து ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்குள்ளே போட்டு பார்க்குறது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. காஷ்மீரிஸாக பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ண அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணலாம். அந்த காஷ்மீரிஸை வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து இவங்க காமிக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது. பட் காஷ்மீரிஸ் அவங்களோட ஹிஸ்ட்ரி ஆர் அந்த பீப்புளோட மனநிலை, அந்த பீப்புளை பற்றி நீங்கள் படிச்சிங்கனாலே யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். அண்ட்
we are like continuously ignoring those things அப்படின்னு தான் சொல்லணும். அது அட்ரஸே நம்ம பண்ணுறது கிடையாது. அண்ட் அண்ட் ஆல்சோ நான் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக பார்த்தது. அது கான்ட்ரவர்ஷியல்னு சொல்ல முடியாது, பட் ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து அந்த அந்த டீம் ஆர் அந்த ராஷ்டிரிய ரைஃபிளில் அந்த பெட்டாலியன் வந்து அதை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு அந்த ஆசாதியும் இல்லை அந்த ஸ்டோன் பெல்ட்டிங் சீன்ஸையும் வந்து ரிப்பீட்டட்டிவாக காமிச்சிட்டு இருந்தாங்களோ, இதுவுமே வந்து ரிப்பீட்டட்டிவாக ஒவ்வொரு தடவையும் வந்து அதை ஒவ்வொரு தடவையும் அவங்க அந்த மிஷன் போகும்போது காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு தடவை காமிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து முக்கியமாக வந்து இந்த படம் வந்து வெறுமனே ஒரு கேரக்டர், அதாவது மேஜர் முகுந்த் அவரோட கேரக்டரை மட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தனால கூட இருக்கிற கேரக்டர்ஸ், அவரோட பெட்டாலியன்லேயே இருக்கிற கூட இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த படம் வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அதனால தான் வந்து கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து முகுந்து கூடயே வந்து இன்னொருத்தரும் வந்து இறந்துடுறாரு அந்த 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 ஃபைட்டில். பட் அவர் இறக்கும் போது அந்த அளவுக்கான இம்பேக்ட் இருக்க மாட்டேங்குது. அது வந்து அது வந்து அந்த கேரக்டர் மேபி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாதனாலேயோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி வந்து இந்த படம் வந்து இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ட்ரிபியூட் டு த லைஃப் ஆஃப் ஆர்மி ஃபேமிலி அண்ட் எஸ்பெஷலி லைக் முகுந்த் வரதராஜன் அவருக்கும் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரிபியூட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எனக்கு என்னென்னா ஸோ இந்த படத்தில் வந்து நீங்கள் காஷ்மீரிஸ் அவங்களோட லைஃப் பற்றியெல்லாம் பெருசாக உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க முடியாது. பட் தேர் ஆர் ஃபியூ ஃபிலிம்ஸ் உங்களுக்கு அவங்களோட லைஃபோ ஆர் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு ஒரு சில ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது, பாருங்கள். எஸ்பெஷலி வந்து ஹைதர் ஹாஃப் விடோஸ்னு ஒரு படம் இருக்குது, ஹமித் அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அண்ட் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இது வந்து நாட் ஜஸ்ட் வந்து ஒரு காஷ்மீரிஸ் ஆஸ் ஒன் கம்யூனிட்டி, ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியிலிருந்து மட்டும் காமிக்காமல் தேர் ஆர் வேரியஸ் டாக்குமெண்ட்ரிஸ் வேர் காஷ்மீரிஸை வந்து காஷ்மீரிஸாக காமிப்பாங்க. தட் இஸ் அங்கே இருக்கிற பண்டிட்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற முஸ்லிம்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற சில பாப்புலேஷன், ஒரு மைனரான பாப்புலேஷனாக இருக்கிற கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட லைஃப்பெல்லாம் வந்து காஷ்மீரில் எப்படி இருந்துச்சு, அவங்க என்னென்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இன்ஃபேக்ட் அங்கே எதனால மிலிட்டன்ஸ் வந்தாங்க, யாருனால மிலிட்டன்ஸ் வந்தாங்க, அந்த மாதிரியான நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் அது பேஸ் பண்ணியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேர் ஆர் வேரியஸ் சைட்ஸ். ஒரு ஹிஸ்ட்ரி எஸ்பெஷலி ஒரு ஜியோலஜிக்கலாக ஒரு பிளேஸுக்கு நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம படித்தா மட்டும்தான் வந்து அந்த மக்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு சிக்கலில் இருக்காங்க அப்படின்னே நம்ம புரிஞ்சுக்க முடியும். வெறுமனே வந்து ஃபிலிம்ஸில் பார்க்குறது மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ நான் ஏன் இதை வந்து நிறையா பேசுகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து அங்கே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த மாதிரியான படங்களில் அதை வந்து என்டார்ஸ் பண்ணி காமிக்கும் போது இட் பிகம்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா நான் இப்போ இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் காமிச்சாங்க. ஜஸ்ட் 2-3 வீக்ஸ் பேக் காஷ்மீரில் ஒரு வில்லேஜில் 4 பேரை வந்து மிலிட்டன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சஸ்பீஷன் அந்த ஒரு அதனால வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து இல்லை அவங்க வந்து அவங்களுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்கள அந்த கிராமத்திலே விட்டுட்டு
இன்ஃபேக்ட் வந்து வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம அதுவும் வந்து பேசி தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப கான்ஷியஸாக கேர்ஃபுல்லாக வந்து டைலாக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த டைலாக்ஸுமே வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் பார்க்க தோணுது. நாட் ஜஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நாட் ஜஸ்ட் த கரண்ட் இது. ஸோ அது காலகாலமாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காஷ்மீருக்கு எதிராக தான் இருந்திருக்கு. நாட் ஜஸ்ட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட லாங்குவேஜ் வந்து நிறைய இந்த படத்தில் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வந்து அண்ட் ஆல்சோ கான்ஷியஸாக வந்து அவங்க அதை வந்து லைக் எஸ்பெஷலி அந்த மிலிட்டன்ஸோட டைலாக்ஸாக இருக்கட்டும், ஏன் காஷ்மீரிஸோட டைலாக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வந்து எந்த மீட்டரில் இருக்கணுமோ அந்த மீட்டரில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கான ஒரு பெரிய ட்ரிபியூட் தான். அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி வந்து ஃபேமிலிஸ் who have lost their person like their close ones in the border or like through army or ஆர்மியில் இருந்தவங்க நிறைய பேர் அவங்களோட உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆர்மியில் சேர்றது ஒன்றும் சும்மாலாம் கிடையாது. யூ நீட் டு ஹாவ் டிசிப்ளின். இதெல்லாம் தாண்டி ஒரு செல்ஃப்லெஸ்ஸான ஒரு ஆட்டிடியூட் வேணும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி we need to start talking about like mental health of people in military. ஏன்னா அவங்களுக்கு வர பிடிஎஸ்டியெல்லாம் வந்து லைக் நினச்சி கூட நம்ம நல்லா பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு உயிரை வந்து அவ்வளோ சீக்கிரமாக கொண்டுட்டு அசால்ட்டாக போயிட முடியாது. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நிறையா ஃபிலிம்ஸில் காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து லைக் ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து ஃபியூ ஃபிலிம்ஸ் ஹேவ் லைக் ஆர்மியோட பெர்ஸ்பெக்டிவில் எப்படியெல்லாம் வந்து அந்த ஆர்மி பர்சனல்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்டான்லி குப்ரிக்கோட ஃபிலிம்ஸ் எடுத்துக்கலாம், ஃபுல் மெட்டல் ஜாக்கெட். அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வரது எல்லாமே அந்த ஒரு ஆர்மி பர்சன் எந்த அளவுக்கு ரிக்ரெசிவ் ட்ரைனிங் போகிறான் அண்ட் அது வந்து அவனுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது தான் அந்த கதையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃபோட கதையாக இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ வந்து லைக் அமெரிக்கன் ஸ்னைப்பரோட அந்த கதையும் வந்து லைக் கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அந்த ஸ்னைப்பர் வேலை செஞ்ச அந்த ஆர்மி பர்சனல் வந்து எந்த அளவுக்கு வந்து லைக் எந்த அளவுக்கு வந்து பிடிஎஸ்டி சந்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்களும் வரணும், இந்த மாதிரியான ஒரு படங்களும் தேவைப்படுது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து லைக் இப்போ வர ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஆர்மியை வந்து நீங்கள் உங்கள் ஃபிலிம்ஸில் வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து கண்டிப்பாக அவங்கள ஆர்மி பர்சனல்ஸ்க்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணி காமிக்கணும். அண்ட் அவங்க வந்து ஓகே சொன்னால் மட்டும்தான், அண்ட் அவங்க வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த சீன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ மேஜர்லி இந்த படம் வந்து நிறைய கான்வர்சேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, பில்டப் ஆச்சு இந்த படத்தினால. அஃப்கோர்ஸ் இட் ஹேட் அ மோர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னாலும் சில கான்ட்ரவர்சிஸ் அண்ட் ஆல்சோ லைக் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த படம் வந்து பேச வச்சுச்சு. அதில் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து லைக் எஸ்பெஷலி வந்து ஆர்மிக்கு கீழே இருக்கிற நிறையா செக்ஷன்ஸ் லைக் பிஎஸ்எஃப்பாக இருக்கட்டும், இல்லை சிஆர்பிஎஃப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரியான நிறையா செக்ஷன்ஸ்க்கான அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உரிமைகள் பறிக்கப்படுது, அவங்க என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் படுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா
பேச வந்து நிறையா பேசியிருக்காங்க. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில், லைக் நார்த்தில் எப்படின்னு தெரில, பட் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கிறது இல்லையா இருக்கட்டும், இல்லை அவங்க எந்த அளவுக்கும் இதே மாதிரியான ஆர்மியில் இருக்கிற அதே கிட்டத்தட்ட இங்கே, ஏன்னா நம்மளுக்கு ஆர்மி அப்படின்னா எல்லாமே ஆர்மி செக்ஷன் அப்படிங்கிறது கீழே தான் வந்துடுது அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதுக்குள்ளே வந்து நிறையா பிரிவுகள் இருக்குது. அண்ட் அந்த பிரிவுகளுக்கு வந்து என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படம் மூலியமாக வந்து பேச வந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தில் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் நடக்கிற ஒரு சீன் அது வந்து இந்த ஓடிடியில் கட் பண்ணிட்டாங்க. பட் தியேட்டரில் வந்து கொஞ்சம் இதாக காமிச்சிருந்தா லைக் கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து லைக் அந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாத ஒரு படம் சும்மா அசால்ட்டாக அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு போயிட முடியாது அப்படின்னு வந்து காமிச்சிருக்குது. அந்த சிச்சுவேஷன்ஸும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து நார்த்தில் அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கவே நடக்காது. எஸ்பெஷலி நேஷ்னலிசம் அந்த போர்வையில் வர படங்கள் வந்து எப்போதும் வந்து அதை நேஷ்னலிசம் பர்ஸ்பெக்டிவ்லேயே பார்த்துட்டு போயிடுவோம். பட் இங்கே வந்து அது வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதில் இருக்கிற சிக்கல்களெல்லாம் வந்து பேசுகிறது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு அட்மாஸ்ஃபியர் அண்ட் சொசைட்டி வந்து உருவாக்கும். ஸோ அதுவும் நம்ம இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ இந்த படம் வந்து லைக் நிறையா விஷயங்கள் நல்லதும் பேசியிருக்கு, ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லதாக பேசியிருக்கலாம் அப்படின்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்க செய்கிறோம். ஸோ லெட்ஸ் ஹோப் லைக் ஹவு இன் ஃப்யூச்சர் இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்கும் போது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து சம்ஹவ் வந்து இந்த ஆர்மி பர்சனல்ஸ் எல்லாம் வந்து அவங்க பயோகிராஃபி எடுக்கும் போது அவங்கள கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. அதையும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட லைஃப் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸான ஒரு லைஃப். ஆர்மிக்கு போகிறவங்க வந்து ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸான ஒரு லைஃப்பில் தான் போகிறாங்க, எல்லாமே விட்டு கொடுத்துட்டு தான் போகிறாங்க. அவங்களோட லைஃப்பை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னோட பர்ஸ்பெக்டிவாக இருக்குது. ஏன்னா அவங்களே அதை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களோட நேச்சரே ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக தான் இருக்கும். இதில் முகுந்த் அவரோட கேரக்டரே வந்து அவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸான ஒரு கேரக்டர். அவருக்கு கிடைக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஒரு மெடலுவே வந்து அவர் விட்டு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும்போது அவரோட அவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸான கேரக்டரை வந்து நம்ம வந்து ஒரு சினிமாக்காக வந்து கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் மை டேக் ஆன் அமரன். ஸோ படத்தை விட வேறு நிறைய விஷயங்கள் வந்து பேசின ஒரு ஃபீல் தான் இருக்குது எனக்கு. பட் ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஸோ இந்த மாதிரியான மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து பார்க்கணும்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.